உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்துல இருக்காரு. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு வீடியோ பதிவா போட்டிருக்காரு. என்னங்க பார்ட்னர்ஸ்னு அதிக அளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கணுமா இல்லையா? சத்தியம் பண்ணீங்களே, கையை நீட்டு சொல்லி சத்தியம் பண்ணீங்களே, மொத்தம் 17 கொடுக்கறதா சொன்னீங்களே சத்தியம் பண்ணி. ஒன்னாவது கொடுத்தீங்களா? பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னும் உக்ரைனுக்கு வரல, கொடுத்துதான் ஆகணும். ரொம்ப மோசமான அழிவுகள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ரஷ்யா. எங்களுக்கு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லைன்னா ரொம்ப மோசமாயிரும். எங்களுக்கு அதிக அளவுல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது போல திரும்பவும் அழுத்தங்களை தெரிவிச்சுக்கிறார். அது மட்டும் இல்லாம இவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அப்செட் ஆகிறது மட்டும் இல்லாம உக்ரைன்ல எடுக்கக்கூடிய முடிவுகளால உக்ரைனோட மக்களும் பயங்கர அப்செட் ஆயிட்டு இருக்காங்க. இத்தனை ஆண்மார்கள் எங்க இருந்தாங்க இத்தனை நாளா தெரியலையே அப்படிங்கிறது போல இருந்தது. பரவாயில்ல, டிசிசி எம்ப்ளாயிஸ்க்கு கொஞ்சம் விருந்து தான் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா உக்ரைனோட பார்லிமெண்ட் ராடா இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டிங்கை கொண்டு வராங்க. அந்த ஓட்டிங்ல ஆச்சரியப்படும் விதமா ஆதரவாகவும் அதிக அளவுல ஓட்டுகள் விழுகுது. அந்த ஓட்டு அதிகமா வந்துருச்சு அப்படிங்கறதுனால கடைசியில ஜெலன்ஸ்கி அவர்கள் நியாயத்தின் வழி நிற்பவர். அப்புறம் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் கையெழுத்து போட்டுருவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பவர் இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தது. அதிபருக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எம்பிஸ்க்கெல்லாம் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க மார்ஷல்ல பவரை? முடிஞ்சிருச்சுல டேர்மு, அப்புறம் எப்படி பார்லிமெண்ட்ல வேலை செய்ய அப்படிங்கிற கேள்வியோட ஒரு சைடு இருந்தாலும் அது நியாயம் இல்லை. ஆனா நியாயம் என்ன? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் பரவாயில்ல, பட் அவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஜெலன்ஸ்கி அவர்கள் கையெழுத்து போடணுமா இல்லையா? ஸோ அதனால கையெழுத்து போட்டிருக்காரு. ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிறது போல ஒரு அமைப்பு. உக்ரைன்ல அதிகமா கரப்ஷன் இருக்கு. அதை ஒழிக்கிறதுக்காக இரு அமைப்பு NABU அப்புறம் SAP அப்படிங்கிற அமைப்புகள் ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ள உருவாக்கியிருந்தாங்க. அதுக்கு தனியா ஸ்பெஷலா பவர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ எதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர்ஸை கொடுத்து அவங்கள வந்து ஒழிக்க சொல்றதெல்லாம் நம்மளே பார்த்துக்கலாம். அரசாங்கமே அந்த அமைப்புலாம் வேண்டாம். அது மட்டும் இல்லாம அவங்க நேரடியா ரஷ்யாவோட தொடர்பு வச்சு ரஷ்யாக்கு ஆதரவா சில விஷயங்கள்லாம் செய்யறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணா அரெஸ்ட் பண்ணாங்க. இது போல ரஷ்யாவுக்கு உளவாளிகளா இருந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிறது போல. ஸோ இந்த அமைப்பு அவங்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படிங்கிற சொல்லி அதை டிஸ்மேண்டில் பண்றாங்க உக்ரைன்ல. இப்ப இது பயங்கரமா போராட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்திக்குது உக்ரைன்ல. மக்கள்லாம் இப்ப வெளியே வந்து போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு ஒப்லாஸ்டா ஆரம்பிச்சது இப்ப பல ஒப்லாஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கு. இது மெய்டான் 2வா மாறிடும் ஜெலன்ஸ்கி அவர்கள் அப்படிங்கிற மிரட்டல்கள் அப்போசிஷன் தரப்புல இருந்தாலும் வந்துட்டு இருக்கு. அப்போசிஷன் யாருங்க இருக்கா அப்படின்னா இன்னும் இருக்காங்க, 2-3 பேர் இருக்காங்க. பெட்ரோ பொரோஷெங்கோ அவர்கள், ஸோ இது போல சில நபர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு குரல்கள் மிரட்டல்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் தனியாக போட்டு வச்சுக்கிறாரு. பட் அது வேற, அவங்க பையன் மேலேயும் தனியாக போட்டு வச்சுக்கிறாரு. மொபைலைசேஷனுக்கு வாஞ்சோன்னா வரல அப்படிங்கிறது போலாம் கேஸ் எல்லாம் இருந்துச்சு. எது எப்படியோ இப்போ உக்ரைன் என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஏன் இந்த 2 அமைப்பு டிஸ்மேண்டில் பண்ணதுக்கு மக்கள் ஆத்திரப்பட்டு இந்த அளவுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற கேள்விகளை வருது இல்லையா? அதாவது எப்படி யூரோப்பியன் யூனியன்ல இணையணும், நாட்டோல இணையணும் அப்படிங்கிற போல ஆர்வம் இருக்கு இல்லையா? அதே போல ஒரு ஆர்வம் தான் இது போல ஒரு ஏஜென்சி. இந்த ஏஜென்சி அமைச்சதுக்கு அப்புறம் தான் உக்ரைன்ல கரப்ஷன் இல்லாம ஓரளவுக்கு தடுத்து ஒரு நல்ல ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கான்னு மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப அந்த அமைப்பையே கை வச்சு கேன்சல் பண்றாங்க அப்படின்னா முழு அதிகாரம் ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுத்துக்க ட்ரை பண்றாரா? அவருக்கு மேல யாருமே இல்ல, அவரு தான் ஃபைனல் அப்படிங்கிறது போல ஒரு பவரை எடுக்க ட்ரை பண்றாரா? இதைத்தான் இதுக்கு முன்னாடி விக்டர் யானுகோவிச் அவர்கள் செஞ்சாரு உக்ரைன்ல. அவரு மேல கேஸ போட்டு அதை பண்ணி அவர் தப்பிச்சு ஓட வச்சாங்க. இதே போல மெய்டான் மூவ்மெண்ட் வந்து 2017 அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு சண்டை வந்திருக்கு. என்ன இந்த இதே போல வருது அப்படின்னா திரும்பி ஒரு மெய்டான் மூவ்மெண்ட் உக்ரைன்ல வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன் இத இந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் 2022 உள்ள வந்தாங்க இல்லையா உக்ரைனுக்குள்ள. அப்போ என்ன சொன்னார்னா இதே NABU SAP இந்த 2 அமைப்பும் அமெரிக்காவால இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு. இவங்க 2 பேரும் அவங்க அமைப்பை அமெரிக்கா டைரக்டா இத அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுனால
முழு உக்ரைனையும் அவங்களுக்கு வேணுங்கிற மாரி மாத்துறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அது எங்க நாட்டுக்கு எதிரானதும் கூட. எதிர்காலத்துல எங்க நாட்டுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்படுத்தும். ஸோ, அதனால கண்டிப்பா நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல சொல்லி தான் இது போல ஒரு அட்டாக்க்கு வந்தார். இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாரு? அதே 2 அமைப்பு ரஷ்யாவோட தொடர்பு வச்சுக்குதுங்கிறாரு. ஏன்பா அது ஆகாவளி அமைப்பு அத டிஸ்மேண்டில் பண்ணுன்னு சொல்லி தான் ரஷ்யாவே உள்ள சண்டைக்கு வந்துக்கிறாங்க. இப்ப நல்லது தானே ஆயிப்போச்சு. ரஷ்யா கேட்டது ஒண்ணொண்ணா உக்ரைன் செய்றாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. 3வது மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் செய்யணும்னு ரஷ்ய தரப்ப கேட்டிருக்காங்க. ஏன்னா பெஸ்கோ அவர்கள் சொல்வாரு. சீரியஸான விஷயங்கள், பல விஷயங்கள்லாம் செய்யணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இல்ல லாங் ப்ராசஸ். ஈஸிலாம் நடந்துராது அப்படிங்கிறதோட சொல்றாங்க இல்லையா? ஸோ இது போல எப்படி கை மாறுச்சோ, அதே போல கைய மாத்தி விட்டுட்டு தான் இங்கேருந்து போகணும் அமெரிக்கா அப்படிங்கிறது போல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போயிருக்கா. ஸோ அதுக்கு ஏற்ப இப்போ உக்ரைன்ல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ உக்ரைனோட கேபிட்டலான கீவு, லிவிவ், லுட்டஸ்க், டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்னு பல பகுதிகளிலும் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. ஒருவேளை ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது தனித்தனி நாடுகளா உக்ரைன் பிரிஞ்சிருமா? இன்னொரு மெய்டான் மூவ்மெண்ட் வரும்போது தனித்தனி நாடுகளா பிரிஞ்சிருமா அப்படின்ற கேள்விகளும் வருது. இதுவும் ஆசோலேஷன்ல தான் இருக்கு. ரஷ்யாவுக்கு வேணுங்கிற பகுதிகள்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மத்த பகுதியெல்லாம் தனித்தனியா ஒரு ஒரு நாடா மாறிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா தானே இருக்கும். உக்ரைன் இருந்தா தானே கடன் கட்டணும். தனித்தனி நாடுகள்னா அவங்கவங்க வச்சுக்கிட்டு இண்டிவிஜுவலா எந்தெந்த நாடுகளோட உடன்பாடணுங்கிறதுல அவங்கவங்க பார்த்து பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படிங்கிறோட கேள்வியும் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்றது பார்த்தரலாம். இன்னொரு 50 நாள் டைம் தந்திருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு 50 நாள் டைம்ல என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்தரலாம். இதுல அமெரிக்கா கூட ஈரோப் இவங்க எல்லாருமே கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த அமைப்பு போய் ஏன்பா? ஆல்ரெடி நீங்க ஊழலா இருக்கிறீங்க. இப்ப இவங்களெல்லாம் நீங்க தூக்கி விட்டீங்கன்னா எப்படி அதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற போல யூரோப்பியன் யூனியன்ல இருந்தும் மிக பெருமளவுல கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ரஷ்யாவும் ஈரோப்பும் ஒருங்கிணைஞ்சு ஒரு இடத்துல மீட் ஆகுறாங்க அப்படின்னா அது இந்த அமைப்பை வந்து தூக்கி விடுறது தான். ஸோ இப்போ ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் தூக்கி விட்டுருக்காரு. இது எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்துது, எந்த அளவுக்கு மாற்றங்களை உக்ரைனுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ அடுத்தது உக்ரைன்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு மீம் அப்படின்னா மீம் ஆஃப் த டே அப்படின்னா சைலலோட இருக்கும். இதில் இருக்கிறது வேற யாரும் இல்லை, ஜெலன்ஸ்கி அவர்கள் தான். ஸோ அந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணிக்கிறாங்க. என்னன்னா அதாவது போருக்கு போறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ல சிறந்து விளங்கியிருக்காங்க. இந்த சீனா அவங்களா இருப்பாங்க இல்லையா, ஒரு ஒரு ரூலர் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லக்கூடிய முத்தான வார்த்தைகளை இது போல வரலாறுல பதிய வச்சிருவாங்க. ஸோ அப்படி பதிய வச்சுட்டாங்க அப்படின்னா எதிர்கால சந்ததியினர்கள் வந்து பார்த்து ஓ அப்படியா, இப்படி செய்யக்கூடாதா, அப்படி செய்யலாமா அப்படிங்கிற விஷயங்களா தெரிஞ்சுக்குவாங்க. இதுல இவர் சொல்ற இவருனால தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்துல எப்படி அப்படின்னா, அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல எப்படி ஒரு வீக்கஸ்டான பிளேஸ் வீக்கான ஒரு பிரிகேட கொண்டு போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டணுமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்து செஞ்சிடணும் அப்படிங்கிறது போல. ஏன் அப்படின்னா பக்ரோஸ்க் இந்த பக்ரோஸ்க ரஷ்யா அப்படி வந்து பிடிப்பாங்க, இப்படி வந்து பிடிப்பாங்க, இதை பிடிக்கிறதுக்கு வேக்னர் வருவாங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? நம்ம சொன்ன மாதிரி கிரிவலம் தான் வராங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கிரிவலம் வர்றதுன்னா பக்ரோஸ்க்கு மேல சைடில் லோட இருக்கு இமேஜ். நீங்க அந்த ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி போய் பாத்தீங்கன்னாலே தெரியும். ரஷ்யா இது போல கிரிவலம் சுத்தி வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க பக்ரோஸ்க்கு அப்படிங்கிறது போல. சப்ளைஸ்லாம் கட் பண்ணிட்டா ஈஸியா உள்ள வந்தோம்னா ஊடுருவி வந்துடலாம் அப்படிங்கிறது போல. அதுல என்னன்னா இந்த பக்ரோஸ்க் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா திடுதுப்புன்னு உக்ரைனோட வீரர்கள் காலையில எந்திரிச்சு அங்கங்க போலாம் அப்படிங்கிறது போல வண்டி இட்டு வந்தாங்கன்னா பயங்கரமா துப்பாக்கி சூடு. யாரு சுடுறா, எங்கிருந்து சுடுறா, ஏன் சுடுறா, எதுக்காக சுடுறா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியாம பயங்கரமான துப்பாக்கி சூடுகள் இந்த பக்ரோஸ்க்கு உள்ளேயே சிட்டிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் மேல நடக்குது. நைட்டோட நைட்டா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள்லாம் சார் நாங்க துப்பாக்கி வச்சிடறோம், ஓடி போயிடுறோம், பாத்துக்குங்க, இங்க எங்க இப்படி வீக்கா இருக்குது அப்படிங்கிறது போல எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டு ஏதோ செஞ்சிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா வம்படையா புடிச்சிட்டு வந்து நம்ம டிசிசி எம்ப்ளாயிஸ் எந்த அளவுக்கு மரியாதையா ட்ரீட் பண்ணி சிவிலியன்ஸா ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு போய் விட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இது போல வம்படையா சிவிலியனை புடிச்சிட்டு போனா வம்படையா இப்படி ரஷ்யாக்கு ஆதரவா, அதாவது எதிரிகளுக்கு ஆதரவா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய சிவிலியன் மாறிடுவாங்க. விருப்பம் இருக்கிறவங்கள புடிச்சிட்டு போய் சண்டைக்கு போங்கப்பா, விருப்பம் இல்லாதவங்கள புடிச்சிட்டு போனீங்கன்னா அவங்களே உளவாளிகளா மாறிடுவாங்க நாட்டுக்கு அப்படிங்கிறதுல சிறந்த உதாரணம் இதுதான்.
அதாவது இந்த பக்ரோஸ்க் பகுதியில அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் சண்டையே பிடிக்காம நைட் ஒன் நைட்டா காணாம போயிட்டாங்க எங்கேயோ. ஸோ இதை ரஷ்யாவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிட்டும் போயிட்டாங்க போல தெரியுது. ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ சத்தமே இல்லாமல் உள்ள போயிருந்துக்கிறாங்க. காலையில வரக்கூடிய அந்த அடுத்த ரொட்டேஷனுக்கு வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூரா ரஷ்யன்ஸாக இருக்கிறாங்க. மிக பெரும் அளவில் ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிற சொல்கிறாங்க. சுச்சுவேஷனை இப்போ வரைக்கும் உக்ரைனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜாகர் பிரிகேட், டிஃபென்ஸ் பிரிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 115 நேவல் பிரிகேட் நினைக்கிறேன். ஸோ எல்லாம் இப்போ வந்து ரீடிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் ரிப்ளை பண்ணாலும் அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிற செய்திகள் வருது. உள்ள இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளாக வந்துட்டு இருக்கு. அசஸ் பண்ணிட்டு எந்தெந்த பகுதிகள் என்னென்னன்றதை மேப் வீடியோல தெளிவாக பார்க்கலாம். இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த மீம். அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். மோசமான ஆளுங்களை தான் அங்கே வச்சுக்கிறோமா, வீக்கான யூனிட் தான் அந்த இடத்துல வச்சுக்குமா, அப்பதான் எதிரி வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சௌரியமா இருக்கும் இல்லையா. உள்ள வந்துக்கலாம், ஹலோ வரலாங்களான்னா அதான் உள்ள வாங்க சார் அப்படிங்கிற கூப்பிட்டு விட்டுருவாங்க இல்லையா. ஸோ இது போல ஒரு மீம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் உக்ரைனோட ராணுவம் சந்திக்க போகுது, என்ன தொகையை உக்ரைனோட ராணுவம் கொடுக்க போகுது ரஷ்யாக்கு எகெயின்ஸ்ட் அப்படிங்கிறது பார்க்கலாம். வீக்கான ட்ரூப்ஸ் வச்சது தான் மிக பெரும் அளவில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கடல் பக்கத்தில், அதாவது ரொமேனியா இந்த ஏரியாவில் வழக்கம் போல நேட்டோவோட ரிகானிசான் விமானங்கள் பறந்துக்கிட்டே இருக்கு. மேபி ஒரு அக்ரிமெண்ட் பேக்டோர்ல இருக்கலாம். இதான் காக்கி நாடா உண்டு, பாவா நாடா எந்து அப்படிங்கிறது போல பிரிச்சிருந்திருக்கலாம். அந்த பிரிவினை வரைக்கும் ரஷ்யா உள்ள வர்றதுக்காக இப்ப எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. பார்த்தாலே தெரியுது வரக்கூடிய செய்திகள். நீங்க நார்மலா எடுத்து வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த ஹைலைட்டடான டாபிக்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பேக் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்றாங்க, இண்டஸ்ட்ரியல் ஏஜுக்கே போறாங்க. அதிகப்படியான உற்பத்தி திறன், உற்பத்தி எல்லாமே அமெரிக்கால இருக்கணும், ஆயுதத்தை அதிக அளவுல உற்பத்தி பண்ணணும். இதை திரும்ப திரும்ப ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. ஸோ பேக் டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஏஜுக்கே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போகுது. யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் என்ன செய்யறாங்க, போர் வரும், போருக்கு தயாராகணும். ஜெர்மனிலாம் பெண்கள்லாம் தயவு செஞ்சு மொபைலைஸ் ஆகுங்க, இப்ப இருந்தே ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்கள ரெடி ஆகுறாங்க. அடுத்தது ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல களத்துல முன்னேறிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் பதட்டம். அங்க அடிச்சா இன்னொன்று பக்கம் போட்டுக்குது, இன்னொன்று அடிச்சா வேற பக்கம் போட்டுக்குதுன்னா மாறி மாறி எல்லாரும் ஒரு பக்கத்துல அடிச்சுக்கிறாங்க. இப்ப இதுல பத்தாதுன்னு யூரோப் வேற வந்து பாத்தீங்கன்னா நாட்டோல இருக்கிறதுனால சைனாக்கு அகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகும் அப்படிங்கிற சொல்றாங்க. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஓரளவுக்கு முடிகிற மாதிரி தெரியுது. அடுத்தது அப்புறம் சைனா தைவான் பிரச்சனை ஆரம்பிச்சிருமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கும்போது அவங்களே தூபம் போட்டுருக்குறாங்க. 2027 ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறது போல. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது மிக பெரும் அளவுல ஆயத்தம் ஆயிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மூலியமா பேக் டு 1990s, ஸோ அந்த எராக்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போக ஆரம்பிச்சிருக்கு. செர்பியாவார் திரும்பி ஆரம்பிக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது ஒரு ப்ரிடிக்ஷன் தான், யாரும் சொல்லலை. இது ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன்ல திரும்ப செர்பியா கொசோவா வார் ஆரம்பிக்குது அப்படின்னா யூரோப்ல மிக பெரும் அளவுல அது இன்னொரு உலக போரா இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல பேக் டு வேர்ல்டு வார் 1க்கு அது கொண்டு போய் விடும். அதுக்கப்புறமும் மிக பெரும் அளவுல போர்கள் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க தலைவர்கள், இதே போல பேசி சுமூகமா முடிச்சுக்குவாங்களா, இல்ல மிக பெரும் அளவுல மாறி மாறி அடிச்சுக்கிட்டு சண்டையை முடிச்சுக்குவாங்களா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப், பை.